த லிவிங் வேர்ல்ட் இது கிளாஸ் 11 என்சிஆர்டி புக்லேருந்து எடுக்கப்பட்ட டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை ஒரு ஷார்ட் ரிவிஷனில் பார்த்து முடிச்சிடலாம். லிவிங் வேர்ல்ட் அப்படின்னும் போது உயிர் வாழும் உயிரினங்கள் பற்றியும், ஸோ அந்த உயிரினங்கள் வந்து ஒன்றையொன்று எப்படி சார்ந்து இருக்கு அப்படின்றத பற்றியும், ஒவ்வொரு லிவிங் பீயிங்கையும் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நேமிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ வண்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ நம்ம லிவிங் ஆர்கானிசம்ல ஒவ்வொன்றும் நடக்கக்கூடியது எல்லாமே வண்டர் தான். ஸோ ஒரு செல்லுல இருந்து செல்லுக்குள்ள கூட நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து வெளியில நடக்கக்கூடிய அற்புதங்கள், கலர்ஸ் எல்லாமே வண்டர்ஸ் தான். ஸோ எக்ஸ்ட்ராடினரி டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஆன் அர்த் அப்படின்னும் போது நம்மளுக்கு விதவிதமான உயிரினங்கள், ஒவ்வொரு ஸ்பீஷியஸும் இன்னொரு ஸ்பீஷியஸ் கூட இன்டர் ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் கொண்டதாகவும், ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியேஷன், ஜீன் வேரியேஷனால அது மாறுபடுறதும், எவால்யூஷன் மூலியமா அது கனெக்ட் ஆகி வந்திருக்கிறதையும் நம்ம படிக்க முடியும். ஸோ இது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஹேபிட்டேட்டை சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம படிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் ஹேபிடேட் ஃப்ரம் கோல்ட் மவுண்டன்ஸ். மவுண்டன்ல வாழக்கூடிய உயிரினங்கள், ஸோ அதனுடைய ஹேபிடேட் அந்த கோல்ட் மவுண்டன்ஸ். அதை தவிர ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல வளரக்கூடிய உயிரினங்கள், நார்மல் ஹாட் கிளைமேட்ல வளரக்கூடிய உயிரினங்கள், அதுக்கப்புறம் ஈவன் ஓஷியன், சி, வாட்டர், இதை வாட்டர் ரிலேட்டட் எல்லாத்துலயும் வளரக்கூடிய உயிரினங்கள். ஸோ இது எல்லாமே அதனுடைய ஹேபிடேட், அதாவது அதை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், ஸோ இதை பொறுத்து தான் அதனுடைய அடாப்டேஷன் இருக்கும். ஸோ ஒன்றையும் வித்தியாசப்படுத்துறது எது அப்படின்னா, வாழும் இடம், வாழ்வாதாரம், இது எல்லாத்தையும் இன்டராக்ஷன் பண்றதன் மூலமா இது வந்து தனித்தனியா வகைப்படுத்த முடியும். ஸோ அப்சர்வ் இன்கிரெடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஆர்கானிசம் அரௌண்ட் அஸ். எடுத்துக்காட்டா நம்ம கெலோப்பிங் ஹார்ஸ், அதாவது அழகா ஓடி வரக்கூடிய ஹார்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் கூட இன்ட்ரா ஸ்பெசிபிக், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீஷியஸ் இன்னொரு ஸ்பீஷியஸ் கூட இருக்கக்கூடிய இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷன் மூலியமாவும், அதாவது சோர்சஸ், உணவுக்காகவும் ஷெல்டருக்காகவும் இருக்கக்கூடிய காம்படிஷன். ஸோ வாட் இஸ் லைஃப்? ஸோ லைஃப்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்கக்கூடிய பெரிய வகையான உயிரினங்கள் மட்டும் இல்லாம, ஸோ கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களும் சேர்த்து, ஸோ எல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்யூனிட்டியில இருக்கு. இல்லாம ஒவ்வொரு செல்குள்ளேயும் நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள், அதுக்கப்புறம் நியூக்ளியஸ், வேக்யூல், இந்த மாதிரி கூட ஆர்கனல்ஸ் உடைய மூவ்மெண்ட், கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒண்ணுதான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம லைஃப்ல பார்க்கிறோம். ஸோ த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்றோம். இந்த ப்ராசஸ் ஜர்னி பிட்வீன் பர்த் அண்ட் டெத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஜர்னி ஃபுல்லா இருக்கிறது தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்றோம். பிலாசபிக்கலா நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது சயின்டிஸ்ட் வந்து இந்த லைஃபை ஹாப்பி, சேட், கான்ட்ரிபியூஷன், கில்ட்டி, இண்டிவிஜுவல் லைஃபை பொறுத்து இல்லாம, ஸோ உள்ள நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், வளர்ச்சிக்கான இந்த ஹேபிடேட்ஸ், இதை பத்தி தான் சொல்ல முடியும். பயோடைவர்சிட்டி அப்படின்றது வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் ஆன் எர்த். ஸோ நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ல இருந்து பெரிய வகை ஆர்கானிசம் வரைக்கும் அதனுடைய இன்டராக்ஷனோட பார்க்கக்கூடியது தான் பயோடைவர்சிட்டி. இது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ல பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒன்றையொன்று சார்ந்திருக்கு. எதன் மூலியமா அப்படின்னா ஃபுட், மெடிசன் ஆர் ஏர் ஆர் வாட்டர். ஸோ இது மாதிரி ஒன்றொன்றுக்கு சார்ந்து ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து சார்ந்திருக்கு. அனிமல்ஸ் மட்டும் இல்லாம பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டும் ஒன்றையொன்று சார்ந்திருக்கு, ஈவன் ஃபார் ஏர் பிரீதிங்க்கு. இது வரைக்கும் 1.7 to 1.8 மில்லியன் நோன் ஸ்பீஷியஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கணக்குகளோட நின்றுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வெரைட்டி ஆஃப் நியூ ஆர்கானிசம்ஸ், நாளுக்கு நாள் புதிய கண்டுபிடிப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ புது ஏரியாவுக்கு போறோம், இல்லை ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஏரியாலேயே புது ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஓகே, இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம் இப்படி வேரியேஷன் பார்க்கக்கூடியது எப்படி நம்ம வந்து கூப்பிடுவோம்? வித் ஸ்டாண்டர்டைஸ்ட் நேமிங். ஸோ இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் நேமிங் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லோக்கல்லேயே நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இது மாறுபடுது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படின்றோம். அதே மாதிரி ஹிந்தியில பார்த்தோம் அப்படின்னா பியாஜ், இங்கிலீஷ்ல வந்து ஆனியன், அப்புறம் கன்னடால ஈருளி, அதே மாதிரி தெலுங்கானால உள்ளிப்பாயா. ஸோ இப்படி விதவிதமான பெயர்களோட இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த லோக்கல் நேம்ல. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம வந்து ஒரு ஸ்பீஷியஸை ஆல் ஓவர் வேர்ல்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு யூனிவர்சல் நேமிங் சிஸ்டம் வேணும். அதாவது ஒரு நேம் கொண்ட ஒரு பர்டிகுலர் நேம் வந்து வேணும். ஸோ அதுதான் சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்றோம். இந்த சயின்டிஃபிக் நேம் யாரால கொடுக்கப்படுது அப்படின்னா டாக்ஸானமிஸ்ட்னால கொடுக்கப்படுது. ஸோ இந்த டாக்ஸானமிஸ்ட் சில கேட்டகரிஸ் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த நேம்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, எந்த இடத்துலலாம் இதுக்கு சிமிலரான கேரக்டர்ஸ் கொண்ட பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியுது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்த நேம்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது எதன் மூலியமா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், இவங்களோட ரூல்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸுக்கு. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர், இவங்க கொடுக்கப்பட்ட சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்கா பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்றோம். பை அப்படின்னா இரண்டு நேம் கொண்ட நேமிங் கொடுக்க வேண்டியது தான் இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஸோ இந்த நேமிங் சிஸ்டம் வந்து நம்ம யார் முதல்ல கொடுத்தா அப்படின்னா கரோலஸ் லினேயஸ். ஸோ இவர் தான் இந்த 2 காம்பனன்ட் நேமிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டு ஜீனஸ் அப்படின்னும், செகண்ட் இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் எபித்தெட் ஆர் ஸ்பீஷியஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இப்போ மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதாவது மேங்கோவை எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பொட்டானிக்கல் நேம் மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம்ல மேஞ்சிஃபெரான்றது ஜீனஸ். ஸோ இந்த ஜீனஸோடைய ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல்லையும், ஸோ இந்த ஸ்பீஷியஸ் உடைய நேம் வந்து இண்டிகா. ஸோ இந்த இண்டிகான்றது ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இது 2 பைனாமியல் நாமன்கிளேச்சர் கொடுக்கப்பட்ட ஸ்பீஷியஸ். இப்போ இதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரூல்ஸ் என்ன இந்த சயின்டிஃபிக் நேமிங்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று லாட்டின் வேர்ட்ல இருக்கணும் இந்த நேம்ஸ். ஏன்னா லாட்டின் அப்படின்னும் போது இது டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த லாங்குவேஜ்ல நியூ வேர்ட்ஸ் ஆட் ஆக போறது இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா லாட்டின்ல இருக்கணும். அதே போல லாட்டினைஸ்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்றத இப்போ மேஞ்சிஃபெரா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பட் இது இந்தியான்னு கொடுக்காம இண்டிகான்னு மாத்திருக்காங்க. ஸோ இதை தான் லாட்டினைஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சொன்ன மாதிரி கேபிட்டலைஸ்ல இருக்கணும், ஜீனஸ்க்கு ஸ்பீஷியஸ் எபித்தெட்டுக்கு லோவர் கேஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் இட்டாலிக்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்குமெண்ட் கிரியேஷன்ல எல்லாம் பார்க்க முடியும். ஸோ லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி டைப் பண்ணப்பட்ட இந்த லெட்டர்ஸ் லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்கணும். ஸோ இட்டாலைஸ்டா மாத்தணும். இன் கேஸ் நம்ம கையில எழுதுறோம் நோட்ல அப்படின்னும் போது அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருந்தா ஸோ இந்த மாதிரி மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்றத தனித்தனியா அண்டர்லைன் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இன்னொரு ரூல். அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆத்தர் நேம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த சயின்டிபிக் நேம்க்கு அப்புறமா சின்னதா லின் அப்படியே ஷார்ட் அப்ரிவேட்டட் ஃபார்மா வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபெரா இண்டிகான்றத ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுவது, அதாவது இதுதான் இந்த பிளான்ட்டுக்கு நேமிங் கொடுத்தவர் வந்து லினேயஸ். ஸோ அவருடைய நேம் லின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாசிபிகேஷன், இந்த கிளாசிபிகேஷன் மூலியமா இந்த ஒவ்வொரு ஆர்கனிசமோட லைஃப் ஆர்கனைசிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இப்போ இந்த ப்ராசஸிங் ஆஃப் குரூப்பிங் ஆர்கானிசம் இதுதான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்றோம். ஸோ இது எதை பொறுத்தது அப்படின்னாக்கா, இப்போ பார்க்குற அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ், வெளி தோற்றத்தில் பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் வச்சு பிரிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மேமல்ஸ், அதாவது 4 காது இதெல்லாம் கொண்டது மேமல்ஸ் அப்படின்னும், ஸோ பிளான்ட் புல் போல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வீட் பிளான்ட்ல வரும் அப்படின்னு. ஸோ இப்படி வகைப்படுத்துற கன்வீனியன்ட் கேட்டகரிஸ், ஒவ்வொரு கேட்டகரியும் டாக்ஸா அப்படின்றோம். அதாவது ஒவ்வொரு லெவல், இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பேரை டாக்ஸா அப்படின்றோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட், பேடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஸ் ஃபேமிலியில் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு டாக்ஸானு எடுத்துக்கலாம். மொத்த பிளான்ட் இதையுமே டாக்ஸானு எடுத்துக்கலாம். அதே போல தான் மிருகங்களையும் ஒரு பூனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு டாக்ஸால வரும். ஸோ பூனை, நாய் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டாக்ஸால வரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் டாக்ஸான்ற கன்வீனியன்ட் கேட்டகரியில கொடுக்க முடியும். ஸோ இந்த கன்வீனியன்ட் கேட்டகரி எதை வந்து புரிஞ்சுக்க உதவுனா, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அது இவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக் அண்ட் கேட், ஸோ இதெல்லாம் அனிமல்ஸ் தான். ஸோ இது அனிமல் கேட்டகரியில வருது. ஸோ இப்போ இன்செக்ட் அப்படின்னு போது இன்செக்ட் கேட்டகரியில வருது. பட் மொத்தமா எல்லாமே அனிமாலியால தான் வரும் கிங்டம். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லாம் எடுத்துக்கிட்டோம், வீட் ஆர் சம் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிளான்ட் கேட்டகரியில வரும். எக்ஸாம்பிள் இந்த ஆல்ஸ்டேட்டியன்ஸ் அப்படின்ற ஒரு டாக் வெரைட்டி. ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து இது வந்து இந்த கேட்டகரி டாக்ஸால தான் இருக்கணும் அப்படின்றதும் முடிவாக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டாக்ஸாவா வந்து சொல்லக்கூடியது தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம். அதாவது சயின்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஸோ ஒவ்வொன்றையா கிளாசிஃபை பண்றது. ஸோ இந்த ஸ்டடி பண்ணக்கூடியது வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக் பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ஃபாலஜிக்கலி சிமிலரா இருக்கா, டிசிமிலரா இருக்கா, அப்புறம் அனாட்டமிக்கலி. ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் நேச்சர், ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன் வைஸ் டிஃபரெண்டா இருக்கலாம். ஸோ அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு செல்லோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் தனியாக வகைப்படுத்துறது. டெவலப்மெண்டல் ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜைகோட் ஃபார்மேஷன்லேருந்து அது டெவலப் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் கிளாசிஃபிகேஷனும் பண்ண முடியும். இக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சும் இதை கால்குலேஷன் பண்ண முடியாது, இருக்கக்கூடிய ஹேபிடேட்டை பொறுத்தும். இப்போ ஹிஸ்டாரிக்கலா நமக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க முன்னாடில இருந்தே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹியூமன் நீட்ஸை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் எக்ஸாம்பிள் கிராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ். ஸோ கிராப் அல்லாத வேற யூசேஜ், அதாவது கிளாத்துக்கு தேவையான கிராப்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக வளர்க்கறது மூலியமா இதை கிளாஸிஃபை பண்ணாங்க. அண்ட் ஃபுட்டை வச்சும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஷெல்டர் இதெல்லாம் வச்சும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் அண்ட் அனிமல் கிடைக்கக்கூடிய உல் ஃபர், இது எல்லாமே கிளாத் தயாரிக்க தான் உதவுது. பட் ஆனால் அதை கிளாஸிஃபை பண்ணது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் உடைய டிபெண்டன்சியை பொறுத்தும், இந்த டீப்பர் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தும் இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கலாம். ஓகே, இது வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் மூலமா இப்போ புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பியாண்ட் சிம்பிள் கிளாஸிஃபிகேஷனை தவிர நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இவர் லினேயஸ் உடைய ஒரு புக்கான சிஸ்டமா நேச்சுரேல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்ட், சிஸ்டமா அப்படின்றது. ஸோ இது இவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு கிளாஸிஃபை பண்ணக்கூடியதா இருக்கு. என்னென்ன கேட்டகரிஸ் இந்த சிஸ்டமா நேச்சுரல் லினேயஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது முக்கியமான ஒன்று கேரக்டரைசேஷன், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கப்புறம் அதை கிளாஸிஃபை பண்றது, அதுக்கப்புறம் நேமிங் பண்ணக்கூடியது நாமென்க்ளேச்சர் அப்படின்றோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு டாக்ஸானமி அப்படின்ற டேர்ம் கொடுக்கக்கூடியது. ஓகே, இப்போ டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ், ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேட்டகரிஸை பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீஷியஸ்ல இருந்து ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம், ஸோ இப்படி போகக்கூடியதா இருக்கு. ஸோ என்சிஆர்டி புக்ல ஸ்பீஷியஸ்ல இருந்து கிங்டம் வரைக்குமான கிளாஸிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி போகுதுன்னா அசெண்டிங் ஆர்டர்ல போகுது. ஸோ இந்த ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்றோம், ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈச் டாக்ஸா, இந்த ஒவ்வொன்றும் ஸ்பீஷியஸ் ஒரு டாக்ஸா, ஜீனஸ், ஃபேமிலி இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேங்க் ஆர் கேட்டகரி ஆர் டாக்ஸா அப்படின்னு சொல்லலாம், ஆர் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாக்ஸானமிக் ஹியரார்கி எப்போதும் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்க முடியும். ஏன்னா ஸ்பீஷியஸ்ன்றது அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸை சேர்த்து குறிக்கக்கூடியது தான் ஸ்பீஷியஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ்ல இருந்து ஸோ அதனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய இன்டர் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக் கொண்ட ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர் இப்படி அசெண்டிங் ஆர்டர்ல போகக்கூடியதா இருக்கு. இதுதான் டாக்ஸானமிக் ஹியரார்கி அப்படின்னு சொல்றோம். இப்போ முதல்ல ஸ்பீஷியஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்பீஷியஸ் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் கொண்ட ஆர்கானிசம்ஸை சேர்த்து வச்சிருக்கிறது தான் நம்ம ஸ்பீஷியஸ் அப்படின்றோம். இதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரோஜனிஸ் எப்படி இருக்கும்னா இன்டர் ப்ரீடிங் பண்ணி அதனுடைய ப்ரோஜனிஸ் கொண்டு வரக்கூடியதா இருக்கு. ஸோ இதுதான் ஸ்பீஷியஸ் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபெரா இண்டிகா. ஸோ மாஞ்சிஃபெரான்றது ஜீனஸ், இண்டிகான்றது தான் நம்மளுக்கு ஸ்பீஷியஸ். ஸோ மாஞ்சிஃபெரான்றதுலேயே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் கொண்டதா இருக்கு. பட் இண்டிகான்றது ஒன்று தான். மேபி அதனுடைய வெரைட்டி மேபி ஆட் ஆகலாம், சப் ஸ்பீஷியஸ் அப்படின்னு ஆட் ஆகலாம். பட் இண்டிகான்றது ஒரு ஸ்பீஷியஸாக தான் இருக்க முடியும். பிரமிட்ல நமக்கு கீழே இருந்து கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ் இப்படி லைனா பார்க்குறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய கேட் இந்த கிங்டம்லயும் இருக்கு.
ஸோ எல்லாத்துலயும் நம்ம இந்த கேட்டை பார்க்க முடியுது. பட் அதனுடைய ஸ்பீஷியஸா போகும்போது ஸோ பர்டிகுலர் ஒரு வெரைட்டி, அது ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்பீஷியஸ் கேட்டகரியில பார்க்க முடியுது. ஸோ சொலானம் டியூபரோசம் அப்படின்றது வந்து பொட்டேட்டோ. ஸோ டியூபரோசம் அப்படின்றது பர்டிகுலரா வெறும் பொட்டேட்டோவை குறிக்கக்கூடியது. அதே போல சொலானம் நைக்ரம் நம்ம மணத்தக்காளியை மட்டும் குறிக்கக்கூடியது நைக்ரம். ஸோ மெலோஞ்சினா அப்படின்றது வந்து வெறும் கத்திரிக்காயை குறிப்பிடக்கூடியது. ஸோ இதுல எல்லாத்துலயும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல் ஸ்பீஷியஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கான தனி பெயர்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே போல தான் அனிமல்ஸ்ல பார்க்குறோம். நம்ம கேட் அப்படின்றது வந்து கேட்டஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். லெவல் என்ன அப்படின்னாக்கா ஜீனஸ் ஒரு டாக்ஸா. ஸோ இந்த டாக்ஸால பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் மோர் கேரக்டரிஸ்டிக் இன் காமன் கம்பேரிசன் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த ஸ்பீஷியஸ் இப்படி கம்பேர் ஆகக்கூடியது தான் இந்த ஜீனஸ்ல வரக்கூடியது. ஸோ இது ஒவ்வொரு ஜெனராவும் நிறைய ஸ்பீஷியஸ் கொண்டதா இருக்கு. ஸோ மோர் கேரக்டரிஸ்டிக் இன் காமன் ஸ்பீஷியஸ். ஸோ கோ ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் இப்படி 2 டேர்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தான் பார்த்தோம் சொலானம் டியூபரோசம், சொலானம் நைக்ரம், சொலானம் மெலோஞ்சினா. ஸோ இது எல்லாமே என்ன சொன்னோம், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் பட் ஒரு ஜெனிரால வரக்கூடியது. சொலானம் அப்படின்றது ஒரு ஜெனிரா. ஸோ ஒரு ஜெனிரால வரக்கூடியது. அதே போல பாந்தீரா லியோ லயன், பாந்தீரா டைகர்ஸ் டைகர்ஸ், பாந்தீரா அப்படின்ற ஒரு ஜெனிரா தான். பட் இது ஒரு கேட் ஃபேமிலி அப்படின்றதுனால நம்ம ஃபெலிஸ் கேட்டஸ் கூட சேர்க்க முடியாது. அப்படின்றது ஜீனஸ் ஃபெலிஸ்ல வரக்கூடியது, பாந்தீரால வரக்கூடியது இல்ல. ஜீனஸ்க்கு அடுத்த டாக்ஸா எது ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை தான் நம்ம வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜெனிரா அப்படின்னு சொல்றோம். ஸோ கம்பேரிட்டிவ் டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் இதுல லெஸ் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் டு ஸ்பீஷியஸ் அண்ட் ஜெனிரா. ஸோ இந்த ஃபேமிலி எதன் பொறுத்து இருக்கும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர். லைக் இந்த பிளான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் லைக் ஃப்ளவர், லீஃப் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வச்சு பிரிக்கலாம். ஆர் இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பிரிக்கலாம் இதை. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கும் சொலானம். பட் சொலானம்ன்றது ஒரு ஜீனாரா அப்படின்னு பார்த்தோம். சொலானம் அப்படின்றது ஒரு ஜீனஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பட் சொலானம், பெட்டூனியா, டட்டூரா இது மூணும் சேர்ந்து சொலனேசி அப்படின்ற ஃபேமிலிக்குள்ள வருது. சொலானம், டட்டூரா, பெட்டூனியா இது எல்லாமே சேர்ந்து சொலனேசி ஃபேமிலியில தான் வருது. அதே போல அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா பாந்தீரா அப்படின்ற இந்த லயன் டைகர் எல்லாம் இந்த கேட் கூட சேர்ந்து தான் ஃபேமிலி ஃபெலிடேல வருது. ஸோ கேட் அப்படின்றது ஃபெலிஸ் அப்படின்ற ஜெனிரா கொண்டது. இந்த லயன் அப்படின்றது பாந்தீரா அப்படின்ற ஜெனிரா கொண்டது. பட் இது ரெண்டும் சேர்ந்து ஃபேமிலி ஃபெலிடேல வரக்கூடியது. அடுத்த லெவல் ஆஃப் டாக்ஸா எதுனா ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் அப்படின்றது வந்து ஹையர் கேட்டகரி. ஸோ இந்த ஹையர் கேட்டகரி எதன் பொறுத்து இருக்குன்னா அசம்பிளேஜ் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் பட் வெரி ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் தான் இதுல பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இங்க பார்க்கக்கூடிய ஃப்ளவர் கேரக்டர்ஸ் எல்லாமே சொலனேசி ஃபேமிலி ஃப்ளவர் கேரக்டர்ஸோட ஒத்து போகுது. ஃபனல் போல இருக்கக்கூடிய ஃப்ளவர் தான் கொரோலா இன்வால்யூட் அப்படின்றோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பார்க்கக்கூடிய இன்வால்யூட் கொரோலா பார்க்க முடியும். கன்வால்யூலேசிலையும் இந்த சொலனேசி ஃபேமிலிலையும் கொரோலா டியூப், ஸ்டிக்மா, பிளாசன்டேஷன், கேலிக்ஸ், பிராக்ட் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் சம் கேரக்டர்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதனால இது ரெண்டுமே ஒரே ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ஸோ அது வரக்கூடிய இந்த ஆர்டர் பேர் என்ன அப்படின்னா பாலைமோனியல்ஸ். அதே மாதிரி ஃபெலிடே, கேனிடே. அதாவது ஃபெலிடேன்றது இந்த கேட் ஃபேமிலியில வரக்கூடிய அனிமல்ஸ், கேனிடே அப்படின்றது டாக், உல்ஃப் இதெல்லாம் வரக்கூடிய அனிமல்ஸ். இது ரெண்டுமே கார்னிவோரால வரும். கார்னிவோரால வருது எப்படின்னா இந்த லயன் அதாவது பாந்தீரான்னு பார்த்தோம். ஸோ கேட், ஃபெலிஸ், அதுக்கப்புறம் இந்த டாக். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது என்னன்னா கார்னிவோரா. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஃபுட் நேச்சரை பொறுத்து இந்த கார்னிவோரால வந்திருக்கு. அது டிபெண்ட் ஆன் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் அப்படின்றதுனால இது ஒரு ஆர்டர்ல சேர்த்திருக்காங்க. அடுத்ததா கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெமாலியா. ஸோ நாமெல்லாம் மெமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம மட்டும் இல்லை, அதாவது நம்ம பிரைமேட்டால வரக்கூடியது. ஸோ கொரிலா, ஜிபான், மங்கி, அப்புறம் ஹியூமன் பீங்ஸ். ஸோ எல்லாமே அதை தவிர இந்த கார்னிவோரால இருக்கக்கூடிய டைகர், கேட், டாக் எல்லாமே சேர்ந்து தான் மேமல்ஸ் அப்படின்றோம். ஸோ இந்த மெமாலியால வரக்கூடியதுக்கான காரணம் எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுக்கறதுனால. அடுத்த லெவல் ஆஃப் டாக்ஸா ஃபைலம். இப்போ அனிமல்ஸா இருந்தா அதை ஃபைலம் அப்படின்றோம். இன்கேஸ் பிளான்ஸா இருந்தா அதை டிவிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கேட்டகரி காமன் ஃபீச்சர் பேஸ்ட் ஆன் அனிமல்ஸா இருந்தா நோட்டோகார்ட், டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் பொறுத்து தான் இந்த கேட்டகரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டேட்டா. ஸோ கார்டேட்டால வரக்கூடியது இதெல்லாம் ஃபிஷ், ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்ட், மேமல்ஸ். ஸோ இப்போ பிளான்டா இருக்கும்போது நம்ம ஃப்ளவரிங் பொறுத்து இந்த ஃபைலம் வந்து பிரிக்கலாம், அதாவது டிவிஷன்ஸ் வந்து பிரிக்க முடியும். அடுத்த லெவல் ஆஃப் கேட்டகரி எது அப்படின்னா ஹையஸ்ட் கேட்டகரி, அதாவது 2 குரூப்ஸ் கொண்ட கேட்டகரி தான் இங்க என்சிஆர்டியில் பார்க்கக்கூடியது. ஸோ அதை பிளான்ட் அண்ட் அனிமல் அப்படின்னு பிரிச்சிடும். ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். இப்போ பிளான்ட்ன்றது என்டையர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ் அப்படின்றதுனால ஸோ அனிமேலியா அப்படின்றது அனிமல்ஸுக்கும், பிளான்டே அப்படின்றது பிளான்ட் ஸ்பீஷியஸ்க்கும் கொடுக்கப்பட்ட நேம்ஸ். ஸோ இதுதான் கிங்டம்ல பார்க்கக்கூடியது. இப்போ என்சிஆர்டி புக்ல இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷியஸ் நேம்ஸ் அதனுடைய இந்த கிளாசிபிகேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் மேன், ஹவுஸ் ஃப்ளை இதெல்லாம் அனிமேலியால வந்தாலுமே ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி எல்லாம் டிஃபர் ஆகுது. இப்போ ஃபைலம் ஃபார் மேன் வந்து கார்டேட்டா. எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் நியூரல் கார்ட், டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம்னால இது கார்டேட்டா அப்படின்ற ஃபைலம்ல வந்திருக்கு. ஸோ கிளாஸ் மேமல்ஸ் எதுக்காக நம்ம பார்த்தோம், ஸோ குட்டி போட்டு ஃபீட் பண்றதுனால. கொரிலா, மங்கி இதனுடைய கேரக்டர்ஸ் ஒத்து போறதுனால இதை பிரைமேட்டா அப்படின்னு சொல்றோம் மேனை. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹோமினிடே. ஸோ ஜீனஸ் ஹோமோ, பயாலஜிக்கல் நேம் ஃபைனலி வந்து ஸ்பீஷியஸ் சாப்பியன்ஸ். ஸோ த ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஹவுஸ் ஃப்ளை அப்படின்றது
சின்ஸ் இன்செக்ட் எல்லாத்துக்கும் உள்ள ஒரு போன் சிஸ்டம் கிடையாது. அதனால ஸோ இந்த ஆர்த்ரோபோடால வருது. டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கியூட்டேனியஸ் ஸ்கெலிட்டனை வச்சு இந்த ஆர்த்ரோபோடா அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வரக்கூடிய கிளாஸ் இன்செக்டா, ஆர்டர் டிப்தீரியா, ஃபேமிலி மியூசிடே, ஜீனஸ் மியூசா டொமஸ்டிகா. ஸோ ஜீனிஸ் நேம், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் நேம் டொமஸ்டிகா. ஸோ மேங்கோ வந்து ஆஞ்சியோஸ்போமே ஃபைலம்ல வருது. கிளாஸ் டைகாட்டிலிடனே, ஆர்டர் சப்பிண்டேஸ், ஃபேமிலி அனகார்டியேசி, அதுக்கப்புறம் ஜீனஸ் மேஞ்சிஃபெரா, ஸ்பீஷியஸ் இண்டிகா. வீட்டுக்கும் அதே மாதிரி இட் இஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ட். இது ஆஞ்சியோஸ்போமேன் வருது. சின்ஸ் அதில் ஒரு காட்டலிடன் இருக்கக்கூடியதுனால அதை மோனோகாட்டலிடனே அப்படின்னு சொல்றோம். ஸோ கிராஸ் ஃபேமிலியில் வரக்கூடியதெல்லாம் போயல்ஸ்ல வரும். போயேசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். த லிவிங் வேர்ல்ட் பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.